Hi friends, welcome to Sri Makeover. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்க பிராண்ட் ஐடெக்ஸோட டேஷ்லர். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு என்ன மாதிரி மேக்கப் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேஸ் வந்து நான் இப்போ கிளென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். நியூட்ரிடேமோட மாய்ஸ்சரைசர் நான் கொஞ்சமாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐடெக்ஸோட நம்ம ப்ரைமர் எடுத்துக்கலாம். ஸோ ஐடெக்ஸோட ப்ரைமர் டேஸ்லர். அன்றைக்கே சொன்னேன், நல்ல சிலிக்கான் பேஸில் தான் இருக்குது. ஃபேஸில் போடும்போதே வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்குது. நல்லா வலுவலுன்னு ஃபேஸ் வருது. நல்லா இப்போ தொட்டாலே இப்படி லைட்டாக அப்படி வழுக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஸோ ப்ரைமர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்காக நான் EYETEXோட எடுத்துக்கிறேன். நான் டேஸ்லரில் வந்து ஆரஞ்சு ஸ்டிக் எடுக்கலை. ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சாலே நான் சரியாக கவனிக்கலை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவரேஜ் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் கன்சீலர் எடுத்துக்கிறேன். EYETEXோட ப்ரோ கன்சீலர் ஆரஞ்சு கலர் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். அடுத்து நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். லிக்விட் ஃபவுண்டேஷன் டேஸ்லரோடது. இதோட ஷேட் வந்து சாஃப்ட் கேரமல் அப்படின்றது. ஸோ நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ப்ராடக்ட் வந்து எப்போயே பார்த்தோம் இது எப்படி இருந்ததுன்னு. சரி, அப்ளை பண்ணுவோம். கவரேஜ் அன்றைக்கே வந்து லைட்டாக தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் ஒரு ரெண்டு தடவை போடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கவரேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன். A few moments later. நான் ஒரு தடவை தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு கரெக்டாக கன்சீல் ஆகலை. ஸோ இன்னொரு தடவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷன். இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக கன்சீலர் வந்து லைட் கலர் கன்சீலர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நெக்ஸ்ட் ஒரு இது வந்து போட்டுக்கிறேன். ஒருவேளை எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல் டைரெக்டாக போடுறதுக்கு வேணால் இந்த ஃபவுண்டேஷன் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த கலர் வந்து எனக்கு ஓகே. இந்த ஃபவுண்டேஷன் இந்த டோன் வந்து சாஃப்ட் கேரமல் டோன் வந்து என் ஸ்கின்னுக்கு கரெக்டாக தான் இருக்குது கலரு. ஸோ நான் இன்னொரு இதுவும் போட்டுட்டு மறுபடியும் வரேன். A little longer than a few minutes later. செகண்ட் டைம் போட்டுட்டேன். ஓரளவுக்கு கன்சீல் ஆகுது. பட் இருந்தாலும் ப்ராப்பரான கன்சீல் கிடையாது. ஸோ நம்ம அந்த ஹைலைட்டர் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ அது வந்து கண்ணுக்கு மேலேயும் இந்த இடத்துலையும் நம்ம ஹைலைட்டர் ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஹைலைட்டர் ஸ்டிக் இது தான். இதோட ஷேட் நம்பர் வந்து ஹனி கொடுத்துருக்காங்க. FS31 ஹனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்ணுக்கு மேலேயும் இந்த இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே நம்ம ஃபவுண்டேஷனுக்கு எடுத்துக்கலாம் போல். அந்தளவுக்கு இந்த ஸ்டிக் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. லிக்விட் ஃபவுண்டேஷனை காட்டிலும் இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஹைலைட்டிங் ஏரியா எல்லா இடத்துலையுமே இது நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து கான்டோர் அப்ளை பண்ணிக்கலாம். இது கான்டோர்னே பேர் தான் இருக்குது. டேஸ்லரோட கான்டோர் ஸ்டிக்கு. இது நல்ல டார்க்காக இருந்தது. ஸோ இது நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம்.
கான்ட்ராஸ்ட் ஸ்டிக் வந்து மோசம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப டார்க்காக இல்லை, நார்மலான ஒரு கான்டூர் கலர் தான் வருது பாருங்கள். ரொம்ப திக்கான இது இல்லை. இதை பார்க்கும்போது ரொம்ப டார்க்காக தெரியுது, பட் போட்டோம்னா அவ்வளோ ஒன்றும் திக்கான இதாக வரல, திக் கலராக தெரியலை. இது வந்து நான் பவுடர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஷேட் வந்து டஸ்கி 01. இதில் தான் நான் கொஞ்சம் அதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. பார்ப்போம், போட்டு பார்ப்போம். நான் இதாக தான் இருந்தது. ஸோ இந்த கலர் எனக்கு செட் ஆகலை. வந்து கொஞ்சம் டல்லாக தெரிறதுனால நான் இது வந்து கே பியூட்டிலேருந்து பனானா ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் வச்சு நான் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். மற்றபடி டேஷ்லரோட காம்பேக்ட் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அது நல்லாவே இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு க்ரீம் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லியோ இல்லை மற்ற மாதிரி பிபி க்ரீம், சிசி க்ரீம் அந்த மாதிரி போட்டு கூட அந்த காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் இப்போ லைட்டாக வச்சு நான் ஃபேஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என் ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பீச் டிண்ட் இருக்க மாதிரியே தான் இருக்குது. லைட் ஆரஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம அந்த டக்குனு அந்த காம்பேக்ட் எடுத்து போட்டால் தான் அதோட ப்ராப்ளத்துக்கு காரணம் நினைக்கிறேன். நம்ம லைட் கலர் எடுத்து போட்டிருந்தாலும் நிச்சயமே சூப்பராக இருந்திருக்கும். ஓவரால் வந்து ஃபவுண்டேஷன் இது வந்து ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்ஜெட்டுக்கு தகுந்த சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஓகே, அடுத்து வந்து நம்ம ஐப்ரோஸு, ஐலைனர்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஐடெக்ஸோட காஜல் எடுத்துக்கிறேன். இந்த காஜலே நான் லைட்டாக எடுத்துக்கிட்டு நான் என்னோடய ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணிக்கிறேன். லைட்டாக எடுத்துக்கிறேன் நான். ஐஷேடோ போயிடலாம். இதில் வந்து இந்த நியூட்ரல் கலர் எடுத்து நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியா எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக எடுத்து இந்த டார்க் கலர் எடுத்து நான் க்ரீஸ் லைன் மாதிரி செட் பண்ணிக்கிறேன். எடுத்து இந்த பிங்க் கலர் எடுத்து நான் என்னோட ஐபால்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஐஷேடோ செலக்ட் பண்ணுறதுல தான் கன்ஃபியூஷனே இருந்துச்சு, எந்த கலர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஓவரால் ஐஷேடோ மேலே அவ்வளோ ஒன்றும் நம்பிக்கை இல்லை. அதனால் நான் ரொம்ப பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒன் பிராண்டுன்றனால எல்லாமே அதில் பிக் பண்ணணுன்றனால தான் இதை எடுத்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கவரேஜஸ் கிடைக்குது. ஸோ இதில் இருக்க லைட் கலர் எடுத்து ப்ரோபோன் எல்லாத்தையுமே செட் பண்ணி பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு, ஹைலைட்டிங் பர்பஸ் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ ஐப்ரோ தான் ரொம்ப திக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். காஜல் நல்லா பிடிக்குது, காஜல் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போது டேஷ்லரோட மஸ்காரா எடுத்துக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். நான் எல்லாம் செட் பண்ணலை, அதுக்கு பதில் 2-3 தடவை நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரொம்ப உணர்ச்சி பட்டுட்டேன்னு நினைக்கிறேன், கீழே ஒட்டிடுச்சு. ஓகே, அது காஞ்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். காஞ்ச பிறகு இன்னொரு தடவை நம்ம போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் நான் அந்த பிங்க் ஷேட் தான் எடுத்திருக்கேன். இதோட நேம் வந்து சாரி, இதுக்கு நேம் இல்லை, ஷேட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. MLC23 அப்படின்ற ஷேட் நம்பர். ஸோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே கலரே தெரியல. ரொம்ப ரொம்ப நியூடாக இருக்குது. ஸோ ஓகே, இதில் ஒரு டார்க் கலர் நம்ம பிக் பண்ணோம் இல்லையா, அது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சாரிங்க, நான் அந்த லைட் கலர் லிப்ஸ்டிக்கோட ஷேட் நம்பர் நான் தப்பாக சொல்லிட்டேன். அது கிடையாது. அது வந்து லைட் கலரோட ஷேட் நம்பர் வந்து ரொம்ப குட்டியாக போட்டிருக்காங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. DLC019 அப்படின்றது. இது டார்க் கலர் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா, அதோட ஷேட் நம்பர் வந்து DLC005 அப்படின்றது. ஸோ நான் இதை இப்போ நான் போடுறேன். ஸோ இதாவது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நான் அதுக்கு மேலே தான் போடுறேன், ஏன்னா சுத்தமாகவே போட்ட மாதிரி தெரியல பாருங்கள். இந்த பக்கம் தான் போட்டேன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை ட்ரை பண்ணோம். இது கண்டிப்பாக பிடிக்கும் தான், ஏன்னா அவ்வளோ டார்க்காக தான் இருக்குது. பயமாக இருக்குது, இவ்வளோ டார்க்காக இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது. பட் இதை போட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. ப்ரைடுக்கும் இந்த கலர் போட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ஒரு கெட்டுப்போன பழத்தோட வாடை தாங்க அடிக்குது. ஸ்மெல்லு அவ்வளோ ஒன்றும் பெட்டராக இல்லை. ஸோ இதுக்கு மேலே இதை கொஞ்சம் லைட்டன் பண்ணுறதுக்கு வேணால் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் லைட்டாக ஆகுது கலரு. ஓகே, கொஞ்சம் லைட்டாக ஆகுது சென்டர் பார்ட் மட்டும். இன்னும் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கணும். பட் இந்த அது கூட ஓகே, டார்க் கலர் கூட உண்மையிலே வாங்கின காசுக்கு மோசம் இல்லைன்னு சொல்லலாம். பட் இது ரொம்ப மோசங்க, சுத்த மோசம். ஓகே, வாங்கியாச்சு, யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். ஸோ செகண்ட் கோட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் மஸ்காரா. ஒரு 2-3 லெவல் எந்த மஸ்காரா இருந்தாலும் கொடுத்தாலும் நம்ம எப்படி சொல்கிற ஐலாஷஸ் வந்து ரொம்ப வால்யூமைஸ்டாக தெரியும். ஸோ ஓகே, இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஹேர் செட் பண்ணிட்டு வந்துட்டு ஃபினிஷிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ கான்டோர் பவுடர் ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம செட் பண்ணிடுவோம். ஏன் இதை வந்துட்டு மிச்சம் வச்சுக்கிட்டு. ஓகே ஆகுதானு, ஆனால் செம்மையாக இருக்குங்க. நல்லா கான்டோர் ஆகுது, நல்ல டார்க்னஸ் கிடைக்குது பாருங்க. நான் ரொம்ப லைட்டாக தான் எடுத்தேன். எந்த அளவுக்கு இது இன்டென்ஷனாக இருக்குது பாருங்கள். நம்ம கான்டோர் ஸ்டிக்கே தேவையில்லை போல், டைரெக்டாக இதே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல திக்காக இருக்குது. ஓகே, நம்ம காம்பேக்ட் அது மட்டும்தான் கரெக்டான ஸ்கின் ஷேடில் எடுக்கலை, மற்றபடி எல்லாம் ஓகே. இது ப்ரைடுக்கே யூஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்குது.
லிப்ஸ்டிக் ஸ்டிக்கியாகவே இல்லை. பாருங்க, பிக்மெண்ட் ஒட்டவே இல்லை. லிப்ஸ்டிக் உண்மையிலே நல்லாயிருக்கு. அந்த ஷேடு நல்லா இருக்குது. லைட்டாக ஷேடு எனக்கு பிடிக்கல. ஓகேங்க. கொஞ்சம் இந்த இடம்லாம் வந்து ஹைலைட்டிங் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ நான் இதே எடுத்து இங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே, நம்ம கையிலே அப்ளை பண்ணலாம். நம்ம நோஸ் பாயிண்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓவரால் ஃபினிஷிங் இவ்வளோதான். வாங்கின காசுக்கு குறையில்லைன்னு சொல்லலாம். ஓகே, பட்ஜெட்டில் நல்ல ஒரு மேக்கப் கிட்டு தான் அது. நிச்சயமாக தாராளமாக நம்பி வாங்கலாம். நான் பண்ண ஒரே மிஸ்டேக் வந்து காம்பேக்ட் பவுடர் செலக்ட் பண்ணது. ஸோ கண்டிப்பாக அந்த ஷேட் செலக்ட் பண்ணும்போது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நம்ம என்ன ஃபவுண்டேஷன் பிக் பண்ணுறோமோ அதே ஷேட்லேயே நம்ம காம்பேக்ட் ஃபிக்ஸ் பண்ணால் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனிவே ஓவரால் பட்ஜெட்டில் சூப்பராக இருக்குது. என்ன எனக்கு கொஞ்சம் இன்னும் அந்த பீச்சி டிண்ட், அதை வந்து லைட்டாக ஆரஞ்சு ஷேடு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி ஓவரால் எல்லாமே ஓகே தான். ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் வர ப்ராடக்ட் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக என்ன சொல்கிறது, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். மற்றபடி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட பாய் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய். எப்படி இருக்குது மேக்கப் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? நான் ரொம்பலாம் இது பண்ணிக்கல. ஸோ சிம்பிளாக இந்த மேக்கப்புக்காக மட்டும்தான் இது பண்ணது. எப்படி வந்திருக்கு ஃபவுண்டேஷன் அப்படிலாம் பார்த்திங்கன்னா. ஸோ இன்னொன்று சொல்லணும், இந்த ஹேரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக நம்மளுக்கு திப்பியாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஸில் வந்து நம்ம ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோம்னா ஓவரால் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நம்ம வெளியில் போகிறப்போ ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் போட்டு போகிறதுக்கு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செம்ம பட்ஜெட்டில் ஒரு ப்ராடக்ட்டு. நிச்சயமாக தாராளமாக வாங்கலாம். இது காம்பேக்ட் வந்து அல்டிமேட்டு, உண்மையிலே சூப்பராக இருக்குது காம்பேக்ட் வந்து. அதுக்கப்புறம் காஜல் நல்லா இருக்குது. ஸோ மஸ்கரா ஓவரால் நல்லா தான் இருக்குது. 200 ஒர்த்து தான். பட் அந்த வால்யூமைஸ்டு பாருங்கள், ஒரு சின்ன சின்ன லேயர்ஸாக தான் தெரியுது. ரொம்ப ஸ்டிக்கி ஃபார்மேஷன் அப்படிலாம் இல்லை, உண்மையிலே நல்லா இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து ஸ்மஜ் ஆகலை, அது பெரிய விஷயம். ஸ்டிக்கே பிடிக்கவும் இல்லை. எனக்கு பிடிக்காத ஒரே தான் ஐஷேடோ மட்டும்தான். பட்டு ஒருவேளை நான் பிக் பண்ண கலர் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. பட்டு நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.